வாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி சந்தகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமுங்க. இப்போ நைட்டு சந்தகம் செய்கிறோன்னா நம்ம காலையிலேயே அரிசி ஊற வச்சிடணுங்க. உளுந்து வந்து 1 மணி நேரத்துக்கு ஆட்டுறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணுங்க. உளுந்து பொட்டு எடுக்காமல் போட்டால் தாங்க சத்து நிறையா இருக்கும். அதனால் பொட்டு எடுக்காமல் அப்படியே போட்டு ஆட்டுறோமுங்க. மாவு ஆட்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டுங்க, ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கணுங்க. இட்லி ஊற்றிட்டுங்க ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஹாட் பாக்ஸ்லேயோ எடுத்து வச்சிடணுங்க. இட்லி வந்து சூடாக இருந்தால் தாங்க சந்தகம் புளிய முடியும். இந்த மாதிரி சந்தகம் புளியறதுல இட்லி எடுத்து போட்டுட்டுங்க சுற்றினோம்னா சந்தகம் வந்து கீழே வருங்க. இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸாக வந்துருச்சுங்க. ஆனால் நம்ம வீட்டில் இப்படி தாங்க சந்தகம் புளியறதை வச்சுருக்குறோம். அதனால் அதில் தாங்க புளிஞ்சிட்ருக்குறோம். இந்த சந்தகத்துக்கு வந்துங்க தேங்காய் பால், கார சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்லாமுங்க. இந்த மாதிரி புளிஞ்சா சந்தகம் வந்துடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. மாப்பிள்ளை சம்பா சந்தகத்தைங்க.